ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட ஷைனி அக்கா வந்திருக்காங்க. அவங்க கூட போய் கேட்டுடலாமா? ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், இந்த மந்த் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே இருக்குது. என்னன்னு தெரியுமா? முதல்ல இந்த மந்த் என்ன ஷைனி? டிசம்பர்க்கா. இந்த டிசம்பர் மந்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஆங்க்கா. சொல்லு பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கா. ஆமாம், ஷைனி அக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் தான் இருக்க போகுது சண்டே கிளாஸில். ஓகே குட்டீஸ், ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷைனி? ப்ரேயர்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். அக்கா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண வர போகிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரே பண்ணுறீங்களா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கதான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காகவும் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஏசப்பா, இந்த அப்பா சண்டே கிளாஸ் அப்பா ஆன்லைன் மூலிமா அப்பா நடக்கிற இந்த அப்பா நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமா அப்பா உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களும் அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் பாடுகிற பாடல்களை ஆண்டவரே டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற அப்பா அந்த பகுதியை கத்த நீர் ஆசீர்வதிங்க. வசனம் சொல்லிக் கொடுக்கும்போது கூட ராஜா பிள்ளைகளோடு கூட நீங்கள் உங்கள் வார்த்தை மூலிமா இடைப்படுங்க ராஜா. அவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாம மாத்திரம் தகப்பனே அப்பா மகிமைப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தகப்பனே அப்பா உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. இந்த அப்பா இந்த மாதம் முழுவதும் ஆச்சா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே அப்பா உடைய அப்பா பிறந்த நாளை ஆண்டவரே அப்பா இந்த மாதம் முழுவதும் ஆச்சா ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம். அதை பற்றி நாங்கள் அப்பா சிந்தனை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திற்கு நீர் எதற்காக வந்தீர் என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா உண்மை அறியாதவர்களும் அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பற்றி கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? தெரியாதுக்கா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு கிறிஸ்மஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். கிறிஸ்மஸ்னாவே குட்டீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த சண்டே கிளாஸில் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான செக்மெண்ட்டு என்னன்னு தெரியுமா? இது குறை கொடுத்துட்டேன், சாய்ஸ் குறை கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சமான செக்மெண்ட் என்னது? டான்ஸ்க்கா. ஆமாம், டான்ஸ் தான். ஸோ வந்து கிறிஸ்மஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்சமான டான்ஸ் வேறு பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ் டான்ஸ் தான். குட்டீஸ் எல்லோரும் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா?
ஓகே குட்டீஸ், கிறிஸ்மஸ் குடிச்சு அழகாக எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. வந்தாச்சு வந்தாச்சுன்ற சாங்கில் அழகாக வந்து கிறிஸ்மஸ் குறித்து இப்போ வந்து நம்ம டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம். ஓகே ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரிக்கா. இந்த வீக் வந்து ஸ்டோரி இல்லை, ஸ்டோரிக்கு பதிலாக இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ கிறிஸ்மஸ் குறித்து இப்போ கிறிஸ்மஸ் பற்றி நம்ம நிறைய டெக்கரேஷன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். கிறிஸ்மஸில் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டே கிளாஸ் குட்டீஸ் வந்து சொல்ல வர போகிறாங்க. நீங்களும் கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், சரி இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவனித்து கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம குட்டீஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் பற்றி என்னென்னலாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு கேட்டுடலாமா? சொல்லு ஷைனி, நம்ம கிறிஸ்மஸ் பார்த்து போய் என்ன பண்ண போகிறோம்? கேரல் ரவுண்ட்லாம் வருவாங்கக்கா. ஆமாம், கேரல் ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல. கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வீட்டுக்கு வருவாங்கக்கா. ஆமாம், கேரல் ரவுண்டில் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து மெயின். கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்மஸ் தாத்தாவே இல்லைனா எப்படி? அக்கா எல்லார் வீட்லேயும் ஸ்டார்ஸ்லாம் நிறைய கட்டுவாங்கக்கா. ஆமாம்ல, ஏசுப்பா பிறக்கும் போது கூட அந்த ஸ்டார்ஸ் பார்த்து தான் நிறைய தூதர்கள்லாம் வந்தாங்க. ஸோ ஸ்டார்ஸ் இஸ் மெயின். அக்கா எல்லார் வீட்லேயும் பிரியாணி செய்வாங்கக்கா. ஆமாம், சாப்பாடு முக்கியம் இல்லை, பிரியாணி எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. அக்கா எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு குடியல் செட்லாம் போடுவாங்கக்கா. ஆமாம், ஒரு வீட்லேயுமே குடில் போட்டு அழகாக அந்த பொம்மைலாம் வச்சு அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல. அக்கா எங்கள் வீட்டிலலாம் கேக் வெட்டுவாங்கக்கா. ஆமாம், கிறிஸ்மஸ்னால் பர்த்டேக்கு மட்டும்தான் கேக் வெட்டணுமா? ஏசுப்பாக்க பர்த்டே தானே, அதனால் ஏசுப்பாக்க ஆமாம், சர்ச்சிலையுமே வந்து க்ளீன் பண்ணி ஆமாம் குட்டீஸ், கேக்லாம் வெட்டுவாங்கள்ல. பர்த்டேக்கு மட்டும்தான் வெட்டுவாங்களா என்ன? ஜீசஸ்க்கும் பர்த்டே தானே, ஸோ வந்து கேக்கும் வெட்டுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுவாங்கக்கா. ஆமாம், பர்த்டேனா கூட ஏசுப்பாவோட பர்த்டேல ஸோ சர்ச்சில் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் க்ளீன் பண்ணி நல்லா அழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்கள்ல. அக்கா எல்லா வீட்டிலும் ட்ரீ இருக்கும்க்கா. ஆமாம், ட்ரீலாம் வைப்பாங்கள்ல. ட்ரீலாம் அழகாக அந்த ட்ரீயில் கூட நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி எல்லார் வீட்லேயுமே குடியில் ட்ரீ இதெல்லாம் வைப்பாங்கள்ல. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்கக்கா. ஆமாம், வீடுக்கு ஒரு க்ளீன் பண்ணி வீடுக்கு ஒரு அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஸ்டார்ஸு இந்த மாதிரி குடியில் ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் சொன்ன எல்லாமே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸில் எல்லாருமே வீட்லேயே சர்ச்சில் எல்லாம் பண்ணி நம்ம அழகாக கொண்டாடுவோம்ல குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பற்றி என்னென்ன பண்ணணுன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போயிடலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வீக்கில் வந்து டிசம்பர்னாவே நம்ம ஏசப்பாவுடைய பிறந்தநாளை குறித்து தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதை குறித்து தான் இதுக்கப்புறம் ஒரு வீக்குமே வந்து நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த வீக்கில் வந்து என்னென்னலாம் நான் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் டைமில், எல்லார் வீட்லேயும் என்னென்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து குட்டி பசங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? வசனம் கற்றுக்கலாமா? ஓகே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவள்னா யார் வந்து ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாள் தான். ஏசுப்பா வந்து இந்த தேவதூதர்கள் மூலிமா வந்து அவர் மரியாளுக்கு வெளிப்படுத்தி டைரெக்டாக வந்து தூதரே வந்து வெளிப்படுத்தினார். உனக்கு வந்து ஒரு குமாரன் பெறுவாங்க, அவருக்கு நீங்கள் ஏசுன்னு வந்து பெயர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தூதரே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஏசுப்பா பிறப்பார். அப்போ ஏசப்பா வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கன்னி மரியான இடத்துல தான் வந்து பிறக்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இது கிடையாது. அவர் வந்து பரிசுத்தமான, அவர் பிறக்குமே வந்து பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்படுது. ஓகேவா? அவரே பரிசுத்தமானவர். அவர் வந்து அவர் பிறப்பும் வந்து பரிசுத்தமான பிறப்பு. ஓகேவா? அப்போ ஏசப்பா வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமா குட்டீஸ், இப்போ எதுக்காக ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த உலக ரட்சகர். அவர் தான் வந்து எல்லாருமே வந்து பாவம் செஞ்சுட்டாக்க அவ்வளோதான், நம்ம பாவம் செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம இதுக்கு என்ன பரிகாரம், இது என்ன பண்ணால் போகும் அப்படின்னு வந்து ஒரு சிலர்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நார்மலாக கோயிலுக்கு போனால் நிறைய பேர் வந்து பலி செஞ்சுட்டு வருவாங்க. என்னுடைய பாவம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழியோ ஆடோ அந்த மாதிரிலாம் வந்து பலி செலுத்திட்டு என்னுடைய பாவம்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சாலுமே நம்மளுடைய பாவம் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது. ஏசப்பாவால் மாத்திரம்தான் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க ஒரு ஒரு நம்மளுக்கு பாவத்தை வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வன் பார்த்திங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் மாத்திரம்தான் வந்து பாவத்தை வந்து மன்னிக்க முடியும். அப்போ வந்து ஏசப்பா தான் வழி, அவர் தான். அப்போ அவருடைய பிறப்பின் மூலிமா தான் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படின்னா அவர் தான் வந்து உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் எல்லாருடைய பாவங்களையும், நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவம் எல்லாமே வந்து அவங்க தெரியாமல் தெரிஞ்சு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த தப்பெல்லாம் வந்து மன்னிச்சு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் எப்படி பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறனோ நீங்களும் வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறாரு. எதுக்காக, யாருக்காக பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக தான், உங்களுக்காக தான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான் வந்து ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறாரு. ஏசப்பாவுடைய பிறப்பு வந்து ஒரு அற்புதமான பிறப்பு. அவர் வந்து அவருடைய நாமம் அதிசயமானதுன்னு சொல்லிட்டு வேத வசனத்தில் சொல்லப்படுது. அவருடைய பிறப்பை பார்க்குறதுக்காக அநேக பேர்கள் வந்து அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஒரு நட்சத்திரத்தின் மூலியமாக, அந்த வழியின் மூலியமாக அநேக பேர்கள் வந்து அநேக பொருட்களை வந்து ஏசப்பாக்கு கொடுத்தாங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து ஏசப்பாக்கு கொடுத்து அவர் வந்து மகிமைப்படுத்தினாங்க. இந்த நாளில் கூட நம்மளும் இந்த சர்ச்சில் வந்து நம்மளாம் அப்படியெல்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏசப்பாவுடைய பிறப்பை குறித்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சரி, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நம்ம அவருக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். இது எல்லாம் நம்ம மாத்திரம் வந்து சந்தோஷப்பட்டு நம்மளுடைய குடும்பங்கள் மாத்திரம் இல்லை, நீங்களும் வந்து ஏசப்பாவுடைய பிறப்பை எல்லாருக்கும் சொல்லணும். ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் நீங்களும் போய் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கத்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா நீர் எதற்காக இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர் என்பதே ஆண்டவரே அப்பா அநேகருடைய பாவங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாய் கூட தகப்பனே இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா உலகத்தில் அப்பா சர்வ லோகத்தின் அப்பா பாவங்களையும் அப்பா சுமந்து திருக்கிற தேவனாய் ஆண்டவரே ஜீவ பலியாய் தகப்பனை எங்களுக்காக வந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா எந்த மனுஷனையும் ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் தகப்பன் இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர் என்பதை ஆண்டவரே எல்லாரும் ராஜா ஆண்டவரே அப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் இதோ ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆண்டவரே அப்பா வேத வசனம் சொல்லுகிறதே தகப்பனை. அப்படியாய் கூட ராஜா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த உலகத்தில் அப்பா அநேக ஆண்டவரே அப்பா அநேக பேர்கள் தகப்பனை வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள் என்று ஆண்டவரே வசனம் சொல்லுகிறதே. அப்பா எந்த மனுஷனையும் ஆண்டவரே நீர் பிரகாசிப்பிக்கிறவராய் அப்பா நீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த உன்னத மேன்மையும் விட்டு ராஜா நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா அந்த பூலோகத்தில் வந்து அப்பா ஆண்டவரே எங்களுக்காக ராஜா நீர் வந்து அப்பா நீர் பிறந்தீரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா நம்முடைய பிறப்பை குறித்து ஆண்டவரே எல்லாரும் தகப்பனை ஒவ்வொரு உள்ளத்திலும் தகப்பனை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் யோசிக்காதபடி அப்பா நீர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை ஆண்டவரே அப்பா எல்லாரும் அப்பா ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பிறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தகப்பனை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அப்பா நீர் ஒருவரே ரட்சகர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க தகப்பன், நம்முடைய வார்த்தையின் மூலமா அவங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தாமே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தன் அப்பா பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார் என்று நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் இப்பொழுதே கூட ராஜா நாங்கள் கற்றுக்கொண்டோமே. அப்பா அந்த வார்த்தை மூலமாய் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதமான அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலும் தகப்பனை எங்களோடு கூட அப்பா எங்கள் ஊழியத்தோடு தகப்பனை நீர் அப்பா எப்பொழுதும் தகப்பனை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களில் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆலயத்தின் தேவைகள் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் அப்பா ஒவ்வொரு தேவைகளும் கத்த நீ சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.